பொறுப்புத்துறப்பு. இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சந்தையில ஒரு முக்கியமான நாள், ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். கடந்த சில நாட்களா மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த 6 நாள் வின்னிங் ஸ்ட்ரீக்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஆமாங்க, மார்க்கெட் இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு. எதனால இந்த சரிவு? இன்னைக்கு என்னென்னலாம் முக்கியமா நடந்துச்சு, வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ண போறோம்னு ஒரு குயிக் லுக் பாத்திரலாம். முதல்ல மார்க்கெட்டோட வின்னிங் ஸ்ட்ரீக் ஏன் முடிஞ்சதுன்னு பாப்போம். அப்புறம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சில முக்கியமான கம்பெனி நியூஸ் இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு கடைசியா இன்னைக்கான கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்த்து முடிச்சுக்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். 6 நாள் தொடர் ஏற்றத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பிரேக் எடுத்திருக்கு. காரணம் பரவலான செல்லிங் பிரஷர். இப்ப நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ் சுமார் 344 புள்ளிகள் சரிஞ்சு 84,211ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 96 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 25,795ல முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட 378 பாயிண்ட்ஸ் சரிவு. சோ ஓவராலா ஒரு வீக்னஸ் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. சரி, மார்க்கெட் பொதுவா சரிஞ்சிருந்தாலும் சில பங்குகள் தனிச்சு நின்னுச்சு. அதே போல சில செக்டார்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வாங்க இன்னைக்கோட வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கோட ஸ்டார் பர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ சுமார் 4% ஏறி டாப் கெய்னரா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சிப்லா சுமார் 3.7% சரிஞ்சு டாப் லூசர் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ செக்டார்ஸ் பக்கம் வந்தா மெட்டல் செக்டார் இன்னைக்கு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 1% மேல ஏறி இருக்கு. டெலிகாம் செக்டாரும் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா எஃப்எம்சிஜி, ஃபார்மா மாதிரி செக்டார்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததால அங்க ஒரு சரிவை பார்க்க முடிஞ்சது. அடுத்தது சில கம்பெனி ஸ்டாக்ஸ் ஏன் இன்னைக்கு இவ்ளோ மூவ் ஆச்சுன்னு அதுக்கு பின்னால இருக்கிற நியூஸை பார்க்கலாம். முக்கியமா கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள், அதாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமா கோல்கேட் பாமாலியோட ப்ராஃபிட் 17% குறைஞ்சதால ஸ்டாக் 2% இறங்கிடுச்சு. ஆனா பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க லாபம் 86% எகிரினதால ஸ்டாக் 11% ராக்கெட் மாதிரி ஏறிடுச்சு. இதே மாதிரி ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சியோட ப்ராஃபிட் குறைஞ்சதால அவங்க ஸ்டாக்கும் 2% சரிஞ்சது. ரிசல்ட்ஸ் மட்டும் இல்ல, சில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸும் ஸ்டாக்ஸ் அசைச்சு பார்த்துச்சு. தைரோகேர் டெக்னாலஜிஸ்ல ப்ரொமோட்டர் 10% ஸ்டேக்க வித்த பிறகும் அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்த நியூஸ் வந்ததும் அவங்க ஸ்டாக் 52 வார உச்சத்தை தொட்டுச்சு. சரி, இப்ப மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வரப்போற நாட்கள்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அவங்க கணிக்கிறாங்க. இங்க நாங்க சொல்றது எல்லாமே அவங்களோட கருத்துக்கள் தான், எங்களோடது இல்ல. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல எல்கேபி செக்யூரிட்டிஸ்ல இருந்து ரூபக் தே என்ன சொல்றாருன்னா, இன்னும் 1-2 செஷன்ஸ் கொஞ்சம் வாலடைலா இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், இது எல்கேபி செக்யூரிட்டிஸோட கருத்து, M2M த்ரிப்போட பரிந்துரை கிடையாது. அடுத்ததா ரிலிகேர் புரோக்கிங்ல இருந்து அஜித் மிஸ்ரா சொல்றத பார்ப்போம். மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் நடந்தாலும் நிஃப்டி 25,600க்கு மேல இருக்கிற வரைக்கும் நாங்க புல்லிஷா தான் இருக்கோம்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ரிலிகேர் புரோக்கிங்கோட பார்வை தான், உங்க தகவலுக்காக மட்டும்தான் இங்க சொல்றோம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். நம்பர் 1, 6 நாளா தொடர்ந்து ஏறிட்டு இருந்த மார்க்கெட்டோட வெற்றி பயணம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. நிஃப்டி 25,800க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நம்பர் 2, பிடிசி இந்தியா, கோல்கேட் மாதிரி கம்பெனிகளோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்க ஸ்டாக் விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்பர் 3, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கலாம், ஆனா நிஃப்டி 25,600 லெவல தாங்குற வரைக்கும் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த நியூஸ்ல எந்த நியூஸ உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது, இல்ல எதை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி தினமும் மார்க்கெட் நியூஸ் மற்றும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுப்பு: இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.